மக்கள் மனிதர்களாக இருந்தவர்கள் குரங்குகளாக உருமாற்றப்படுவார்கள். நேற்று நாம் பார்த்த அடையாளங்கள் எல்லாம் பூமியில் நடந்துவிட்ட அடையாளமாக, இது இன்னும் நடக்காத அடையாளங்கள். இன்ஷா அல்லாஹ் நடக்கும் சகோதரர்களே. அடுத்த அடையாளமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் மனிதர்களாக இருந்தவர்கள் குரங்குகளாக உருமாற்றப்படுவார்கள். மனிதர்களாக இருந்தவர்கள் குரங்குகளாக, பன்றிகளாக உருவம் மாற்றப்படும். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, மழை பெய்யாது, கல்லு மழை பொழியும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மத்தா ذلك, அது எப்பொழுது நடக்கும்? மனிதனாக இருந்தவன் குரங்காக, பன்றியாக மாற்றப்படுவதும், தண்ணீர் மழை பொழிதது கல் மழையாக எப்பொழுது பொழியும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், இதா பஹரத்தில் கியானு வல் மஆசிஃப். பெரும் சகோதரர்களே, பெரும் ஒரு பாவம்தான் இந்த இசை. சொன்னார்கள், இசை கருவிகளும் பாடல்களும் பாட்டு படிக்கும் பெண்களும் எப்பொழுது உருவாகுவார்களோ அப்பொழுது இது நடக்கும். சகோதரர்களே, இன்று பஸ்ஸை எடுத்தாலும் படமும் பாட்டு, ஆட்டாவை எடுத்தாலும் படம் பாட்டு, போனை எடுத்தாலும் பாட்டு, எங்கு எடுத்தாலும் இசை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கண்டிப்பாக தடுத்தார்கள். பன்றி குரங்காக உருமாற்றப்படும். சகோதரர்களே, எத்தனையோ மியூசிக்கல் ஷோ, டர்க்கியில் நடந்த மியூசிக் ஷோ நடந்து கொண்டிருந்தது. டர்க்கியில், துருக்கியில். அல்லாஹ் பொறுக்க முடியாமல் உடனே பூமிக்குள் சுழி வாங்கினார். நமது பகுதியில் ஒரு இடத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு மியூசிக்கல் ஷோ ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த நாள் எனது ஜும்மாவாக இருந்தது. நான் ஜும்மாவில் தடுத்தேன். பலர்கள் எனக்கு டெலிபோன் பண்ணார்கள், இதை மாத்திரம் பேசக்கூடாது. நான் சொன்னேன், அதைத்தான் பேசுவேன், அதைத்தான் பேசுவேன். சகோதரர்களே, பகிரங்கமாக பாவம் செய்தால் அல்லாஹ் பகிரங்கமாகவே தண்டனை செய்வான். அசருக்கு பிறகு மியூசிக்கல் ஷோ ஆரம்பித்தது. ஆரம்ப பேச்சாளர்கள் பேசிய வார்த்தை, உலமாக்களும் ஊத்தை குப்பைகளும் என்று பேசினார்கள். மிம்பரில் இதை தடுப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? சகோதரர்களே, சுயநலத்துக்காக தடுக்கவில்லை. 7 நாட்கள் மியூசிக்கல் ஷோ நடந்தது. 7 நாட்கள் உள்ளம் கொதித்தது சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் விடவில்லை. சுனாமியுடைய தினத்தில் நான் அதே இடத்தில் இருந்தேன். அதே இடத்தில் எனக்கு பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அதே இடத்தில் ஒரு ஸ்டேஜ் அடிச்சு நான் இதை தெளிவுபடுத்தினேன். பகிரங்கமாக பாவம் செய்தீர்கள், பகிரங்கமாக அல்லாஹ் அழித்து காட்டினான். சகோதரர்களே, சாதாரண பாவம் அல்ல இந்த மியூசிக்கல் ஷோ, பகிரங்க பாவம் இது. அல்லாஹ் அழித்து காட்டினான். யாரெல்லாம் இதற்கு உதவியாக இருந்தார்களோ கொழும்பில் போய் படுத்து விட்டார்கள். அனுபவித்தவர்கள் பலர்கள் மரணித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வன்மையாக கண்டித்ததுதான் இந்த மியூசிக், இந்த இசை. எங்களுடைய போனில் இருந்தாலும் அதை மாற்றிவிட வேண்டும், வீடுகளில் இருந்தாலும் அதை மாற்றிவிட வேண்டும். பஸ்களில் போகும் பொழுது இசையை போட்டால் உங்களுக்கு முடியும் என்றால் தடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் தூங்கிவிட வேண்டும். நல்லவர்களுக்கு கூட இன்று பிரயாணம் செய்ய முடியாது.
நல்லவர்கள் தாயோடு பிரயாணம் செய்ய முடியாது பஸ்ஸிலே என்று, மகளோடு பிரயாணம் செய்ய முடியாது. அனாச்சாரம் முன்னால் சென்று கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, கடைசி காலத்தின் அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, சகோதரர்களே, உருமாற்றப்படுவார்கள், கல் மழை பொழியும். அடுத்த அடையாளமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மழை பொழியும் ஆனால் பிரயோஜனம் இருக்காது. மழை பெய்யும் ஆனால் அந்த மழையால் தேவையான அளவு சமூகத்துக்கு பிரயோஜனம் கிடைக்காது. சகோதரர்களே, இவ்வாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே போனார்கள். சொன்னார்கள், அடுத்த அடையாளம் இன்னும் இது நடக்கவில்லை. மரங்கள் முஸ்லீம்களோடு பேசும். சகோதரர்களே, கற்கள் முஸ்லீம்களோடு பேசும். எவ்வளவு குதரத்தான விடயம் நடக்க இருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, எப்படி பேசும்? முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடக்கும். முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கு மத்தியில் பாரியோர் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் உலகத்தில் இருக்கும் முழு மரங்களும் முழு மலைகளும் முஸ்லீம்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு மரமும் பேசும், முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், அவனை கொலை செய் என்று பேசும். உடனே அந்த முஸ்லிம் சென்று அவனை பிடித்து அவனுடைய கழுத்தை வெட்டுவார். மலை கற்கள், பாராம் கற்கள் பேசும், முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், அவனை கொலை செய்து விடு என்று கற்கள் பேசும். ஆனால் ஒரே ஒரு மரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் மாத்திரம் பேசாது. அந்த மரத்துடைய பெயர்தான் கிர்கித் என்ற மரம். கிர்கித் என்ற மரம் இதுதான் அந்த மரம். கிர்கித் என்ற மரம் அதிகமாக சிரியாவில் இருக்கிறது. இந்த மரம் மாத்திரம் சொன்னார்கள் ஷஜரத்துல் யஹூதி, இந்த மரம் யூதனுடைய மரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மரத்தை தவிர மற்ற எல்லா மரங்களும் முஸ்லீம்களோடு பேசும். சகோதரர்களே, இது கடைசி காலத்தில் நடக்கும். முஸ்லீம்கள் இந்த மரம் பேசக்கூடிய விடயங்களை எல்லாம் பார்ப்பார்கள். அடுத்த அடையாளமாக சகோதரர்களே, ஈராக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் ஃபுராத் நதி தங்க மலையாக மாறும். ஈராக்கில் ஓடக்கூடிய ஃபுராத் நதி தங்க மலையாக மாறும். ஒரு அறிஞர் கூறினார், நமக்கு நம்பிக்கை கிடையாது, அமெரிக்காவுக்கு நம்பிக்கை இருக்கிறது ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் மீது. இப்பொழுதே அவன் ஈராக்கை சுற்றி வளைத்து விட்டான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஃபுராத் நதி தங்க மலையாக மாறும். தங்க மலை என்றால் ஆச்சரியப்படக்கூடாது, தங்க மலைகள் இருக்கிறது. சகோதரர்களே, தங்க மலையாக மாறியதுடன் ரசூலுல்லாஹ் இதையும் சொன்னார்கள், அதை எடுப்பதற்காக பலர்கள் சண்டை பிடிப்பார்கள். அந்த ஈராக்குடைய ஃபுராத்துடைய தங்க மலைகளை எடுப்பதற்காக 100 பேர் சண்டை பிடித்தால் 99 பேர் கொலை செய்யப்படுவார்கள். ரசூலுல்லாஹுடைய வாக்கை பாருங்கள், 100 பேர் சண்டை பிடித்தால் 99 பேர் கொலை செய்யப்படுவார்கள். கடைசியாக ஒவ்வொருவரும் நான் எப்படி தப்புவது என்று இடம் தேடி ஓடுவார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு கட்டாயம் நடந்தே தீரும். அதனால்தான் இந்த ஃபுராத் நதியின் மீது துருக்கியர்கள் ஒரு டேம் கட்டியிருக்கிறார்கள். இதே ஃபுராத் நதியின் மீது சிரியாவை சேர்ந்தவர்கள் ஒரு டேம் கட்டியிருக்கிறார்கள்.
உலகத்தில் பெரும் பெரும் கம்பெனிகள் எல்லாம் இந்த ஃபுராத் நதி ஓரத்தில் தங்களது கட்டிடங்களை கட்டியிருக்கிறது. ஏன்? ஒரு காலத்தில் அது தங்க மலையாக மாறும். நிச்சயம், சத்தியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள், உடனே கைப்பற்ற வேண்டும். ஆனால் அது யாருக்கும் கிடைக்காது. அனைவர்களும் கொலை செய்யப்படுவார்கள். சகோதரர்களே, இதுதான் அவைகள் அந்த ஃபுராத் நதியில் கட்டப்பட்டிருக்கும் கட்டிடங்கள். துருக்கியர்கள் கட்டிய கட்டிடம், சிரியாக்காரர்கள் கட்டிய பாலம் ஃபுராத் நதியின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கியாமத்துடைய அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக சகோதரர்களே, அரேபிய பாலைவனங்கள் பூந்தோட்டங்களாக மாறும். அரேபிய பாலைவனங்கள் பூந்தோட்டமாக மாறும். சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா தஊத அர்துல் அரப் முரூஜன் வ அன்ஹாரா. அரேபிய நாடுகளில் ஒரு மரம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்குள் வரும் பொழுது சொன்னார்கள், பிவாதின் கைரி தி ஸரஅ, எந்த விளைச்சலும் இல்லாத கணவாயில் யா அல்லாஹ் விடும்படி சொல்கிறாயே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலமாகும் பொழுது மக்கா, மதீனா, அரேபிய நாடுகள் எல்லாம் பூந்தோட்டங்களும் ஆறுகளாகவும் மாறும். போனவர்களுக்கு தெரியும், இன்று அவைகள் மாறிவிட்டது. மிக முக்கியமாக தபூக் என்ற இடம் பூஞ்சோலையாகவே மாறிவிட்டது. எந்த மரங்களும் இல்லாத தபூக் என்ற இடம் பூஞ்சோலையாகவே என்று மாறிவிட்டது. சகோதரர்களே, அடுத்ததாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு முஃமின் ஒரு சஜிதா செய்வது, ஒரு சுஜூது செய்வது, உலகத்தில் இருக்கும் அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கு. அப்படி என்றால் சுஜூது செய்வது, அல்லாஹ்வை தொழுவது ஒரு சஜிதா. ஏன்? பணத்துக்கு பெறுமதி இருக்காது. அந்த காலமாகும் பொழுது பணத்துக்கு பெறுமதி இருக்காது, செல்வத்துக்கு பெறுமதி இருக்காது, செல்வந்தர்களுக்கும் பெறுமதி இருக்காது. அல்லாஹ்வை தொழுவது உலகத்தை விட சிறந்ததாக கணிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த அடையாளம் சகோதரர்களே, மிக முக்கியமான அடையாளம், நமது நாவுகளில் இன்றும் இருக்கக்கூடிய அடையாளம். நோன்பும் பெருநாளும் வந்தால்தான் அந்த பேச்சு நம்மிடம் வரும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் இக்திராபிஸ் ஸாஅ இன்திஃபாஹுல் அஹில்லா. பிறையை பார்த்துவிட்டு சொல்லுவார்கள், இது என்ன இரண்டாவது பிறையை போன்றிருக்கிறது. பிறையை பார்த்து சொல்லுவார்கள், இது என்ன இரண்டாவது பிறையை போன்றிருக்கிறது, நாம் மாறி செய்து விட்டோமோ. பிறையை பார்த்து சர்ச்சைப்படுவார்கள் கடைசி காலமாகும் பொழுது. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை, பொறையால் எத்தனையோ உயிர்கள் போயிருக்கிறது, பொறையால் எத்தனையோ இரத்தங்கள் ஓட்டப்பட்டிருக்கிறது. பெருநாள் தினத்தில் எத்தனையோ பேர் பெருநாள் கொண்டாடாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்த வரலாறுகள் இருக்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், இந்த பிறை விடயத்தில் சண்டை பிடிப்பார்கள். சொல்லுவார்கள், இது இரண்டாவது பிறைய போல இருக்குது, மூணாவது பிறைய போல இருக்குது என்று சர்ச்சைப்படுவார்கள். இதுவும் கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அடுத்த அடையாளமாக முஸ்லீம்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையில் பாரியோர் யுத்தம் நடக்கும். முஸ்லீம்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையில் பாரியோர் யுத்தம் நடக்கும். சகோதரர்களே, இந்த யுத்தம் இன்னும் நடக்கவில்லை. அந்த ரோமர்களோடு நடக்கும் யுத்தம், அதற்கு பிறகுதான் குஸ்தந்தீனியா என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரம் வெற்றி கொள்ளப்படும் முஸ்லிம்களால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த வாக்குகள் இவைகள்.
ரோமர்களோடு முஸ்லிம்கள் யுத்தம் செய்வார்கள். அதற்கு பிறகு குஸ்தந்தீனியா வெற்றி கொள்ளப்படும். சகோதரர்களே, இந்த ரோமர்களோடு நடக்கும் யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள். அடுத்த அடையாளமாக சொன்னார்கள், வராசத் சொத்து பிரிக்கப்பட மாட்டாது. சொத்து பிரிவினை முஸ்லிம்களுக்கு மத்தியிலிருந்து எடுபட்டு விடும். மூத்த மகன் அநியாயமாக கொள்ளையடித்து விடுவான், அல்லது முழு சொத்தையும் பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுப்பார்கள். சகோதரர்களே, கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இன்ன ஸாஅ லா தகூமு ஹத்தா யுக்ஸம மீராஸ். சொத்து எப்படி பிரிக்க வேண்டும் சகோதரர்களே? சொத்து எவ்வாறு பிரிக்க வேண்டும்? 100 ரூபாய் சொத்து இருந்தால், 5 பிள்ளைகள் இருந்தால், ஆண் பிள்ளைகள் இருந்தால் எப்படி பிரிக்க வேண்டும்? பெண் பிள்ளைகளும் இருந்தால் எப்படி பிரிக்க வேண்டும்? இந்த 100 ரூபாய் 5 ஆண் பிள்ளைகள், பாப்பா 100 ரூபாய் பணம் தான் விட்டுட்டு மௌத்தானார். மூத்த நானா 21 ரூபாய் பணம் எடுத்தார். 1 ரூபாய் அதிகம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், 20 ரூபாயாக பிரிக்க வேண்டும். 1 ரூபாய் அதிகமாக மூத்தவர் எடுத்தார், 21 ரூபாய். குர்ஆன் சொல்கிறது, அவர் நரகம் செல்ல வேண்டும். மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர். மிம்மா கல்ல, கல்லண்டா 1 50%. சொத்து பிரிவினையில் 50%மோ 1 ரூபாவோ அநியாயம் செஞ்சுவிடக் கூடாது. நரகம் என்று சொல்லக்கூடிய வசனம் இது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி காலமாகும் பொழுது சொத்துகள் பிரிக்கப்பட மாட்டாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.